ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். பணவரவு அதிகரிக்கும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றியும் உடல் ஆரோக்கியமும் கிடைக்கின்ற நல்ல நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். காரிய அனுகூலங்கள் உண்டாகும். வேலையிலே மாற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தாய் வழி சொந்தங்களின் மூலம் நல்ல உங்களுக்கு உதவியும் உற்சாகமும் கிடைக்கும். பொருளாதாரத்திலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படுகின்ற நாள். சிறப்பான நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுடைய வயதுக்கேற்ப நல்லவை நடக்கின்ற நாளாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிலும் வெற்றி உண்டாகும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமண பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி வாகன விரய செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். தேவையில்லாத செலவுகள் எல்லாம் ஏற்படும். ஆகவே கடைக்கு செல்லும் போது உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை எல்லாம் வீட்டிலேயே வைத்து சென்று விடுங்கள். இல்லையென்றால் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். எல்லா விதத்திலும் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். அதேபோல் திருமணம் முடிந்து சந்தான பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு சத்சாந்தான பிராப்தி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்லதொரு முன்னேற்றமும் அந்யோன்யமும் ஏற்படும். ஆகவே சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பொருளாதாரத்திலே பெரும் முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். அரசு வகையிலே நல்ல ஆதாயங்கள் உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். வேலையிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மாணவர்கள் கல்வியிலே சாதனை படைப்பீர்கள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகின்ற நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் ஏற்றம் மிகுந்த நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய புதிய வேலை வாய்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். தந்தை வழியிலே ஆதாயங்கள் உண்டு. சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றும் சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். வீண் பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களிலே செல்லும் போது மிக கவனமாக செல்ல வேண்டும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சின்ன பெட்டி கடையோ பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற நல்ல நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றிகள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெற்று பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சுபகாரியங்கள் நடைபெறும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் ஏற்படும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் ஆலோசனை சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வெற்றியை தரும். ஆகவே இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லுங்கள். மௌனத்தை கடைபிடியுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் 12 ராசியினருக்கும் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். தமிழகத்திலே எத்தனையோ திருக்கோவில்கள், அற்புதமான திருக்கோவில்கள் இருக்கின்றது. குறிப்பாக சென்னையிலே நிறைய திருக்கோவில்கள் இருக்கின்றது. அதிலே சென்னையிலே
சென்னையினுடைய இதய பகுதியாக விளங்குகின்ற மயிலாப்பூர் என்கின்ற அற்புதமான ஒரு ஊர். இந்த மயிலையிலே, இந்த மயிலையை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்வார்கள்? மயிலையே கையிலை, கையிலையே மயிலை என்பார்கள். கையிலையும் மயிலையும் ஒன்று என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த ஆலயம், இந்த கபாலீஸ்வரர் ஆலயமானது மிக பழமையானது. அதனால்தான் கையிலையே மயிலை என்கின்ற அந்த வாக்கியம் வந்தது. பல பல சிவனடியார்களால் சொல்லப்படுகின்ற ஒரு வாக்கியம். மயிலாப்பூரை சுற்றிலும் 7 சிவாலயங்கள், அற்புதமான ஆலயங்கள் அமைந்திருக்கின்றது. அந்த 7 ஆலயங்கள் என்ன, அவற்றை வணங்கினால் என்ன பலன் என்பதையெல்லாம் தான் இன்றைய ஆன்மீக தகவலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். மயிலை நினைத்தாலே, இந்த சிவபெருமானை நினைத்தாலே நம்முடைய நெஞ்சிலே பக்தி வளரும். மனதிலே பக்தி வளர்க்கின்ற ஒரு ஆலயம் என்றால் இந்த சிவாலயம். மயிலையினுடைய காவல் தெய்வமாக இருக்கின்ற கோலவிழி அம்மன், முண்டக கன்னி அம்மன், இந்த ஆலயங்கள் மயிலாப்பூருக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பவை. இந்த மகத்துவங்கள் நிறைந்த இந்த மயிலாப்பூர், அந்த பெயர் வந்த எப்படி அந்த ஊருக்கு ஏற்பட்டது, இதை பற்றியெல்லாம் தான் இன்றைய இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். திருத்தொண்டர்கள் பெருமை இறைவனை விடவும் பெரிது என்று சொல்வார்கள். அந்த சிவப்பரம்பொருளுக்கே அன்னை உணர்த்திய அற்புதம் நிகழ்ந்த தலம் திருத்தலம் மயிலாப்பூர். கைலையிலே ஒரு நாள் சிவபெருமான் அன்னை உமையவளுக்கு வேத பொருளை விளக்கி கொண்டிருந்தார். அந்த வேளையிலே அழகான மயில் ஒன்று அன்னையின் எதிரிலே வந்து தோகை விரித்து ஆடியது. அந்த மயிலினுடைய ஆட்டம் ஜெகன்மாதாவினுடைய, அந்த பார்வதி தேவியினுடைய சிந்தையை சிதறச் செய்தது. இந்த மயிலினுடைய ஆட்டத்திலே மனமகிழ்ந்து போனார். சிவபெருமான் சொன்ன அந்த விளக்கங்கள் சற்று அம்பாளுடைய காதுகளிலே ஏறவில்லை. இதனால் சிவபெருமான் சினம் கொண்டார். வேத பொருள் பற்றி கூறுகையிலே மயிலின் ஆட்டத்தை ரசிக்கின்றாயே என்று கேட்டார். அதற்கு இறைவி, மயில் நம் குழந்தை முருகனுடைய வாகனம் அல்லவா, முருகனுக்கு தொண்டு செய்கின்றது, அதை பார்த்ததுமே எனக்கு மகனுடைய நினைவு வந்துவிட்டது, அதனால்தான் மயிலை பார்த்து கொண்டிருந்தேன் என்று பார்வதி தேவி கூறினாள். அப்படியானால் என்னை விடவும் உனக்கு அந்த மயில் மிக உயர்வானதாக இருக்கின்றதா என ஈசன் கேட்டார். எல்லாமே ஒரு விளையாட்டுத்தான், ஈசனுக்கு தெரியாததா? சுவாமி, தொண்டர்கள்தான் பெரியவர்கள் என்பது சத்தியம் அல்லவா? அப்படி முருகனுக்கு தொண்டு செய்கின்ற மயிலும் பெரிதுதானே என இறைவி இறைவனை பார்த்து கேட்டார். அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? எப்போது என்று கேட்டார். இப்போதே நான் நிரூபிக்கின்றேன் என்று அன்னை உமையவள், மயிலின் காரணமாக அந்த விவாதம் தொடங்கியதால் மயிலின் வடிவம் கொண்டு மயிலாப்பூர் தலத்தை அடைந்தார். தேவி மயிலாக உலாவிக் கொண்டிருக்கும் அந்த வேளையிலேயே மயிலாப்பூரிலேயே இறைவனுடைய பிரிவை தாங்க மாட்டாமல் ஈசனும் அங்கிருந்து புன்னை மரத்தின் அடியிலே லிங்க வடிவிலே எழுந்தருளியிருந்தார். அவருக்கு பூஜை செய்து நைவேத்தியம் செய்ய அங்கு யாரும் இல்லையே. தொண்டர்கள் இல்லாமல் ஈசன் தவித்திருப்பது கண்டு மயில் உருவம் கொண்டிருந்த அன்னை அருகிலே இருந்த பொய்கையிலே நீராடி தன் அழகினாலே மலர்களையும் கனிகளையும் எடுத்து வந்து சிவலிங்கத்துக்கு அர்ப்பணித்து அன்னை சிவபூஜையை தினந்தோறும் செய்து வந்தார். இப்படி செய்து வந்த வேளையிலே அன்னைக்கு தரிசனம் தந்தார். அன்னை சுய உருவம் பெற்றாள். தேவி, தொண்டர்களின் பெருமையை உலகத்தவர் உணர்த்திடவே நாம் இந்த நாடகத்தை நடத்தினோம். உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என கருணையே வடிவான சிவபெருமான் கருணையே வடிவான அன்னையை பார்த்து கேட்டார். சிவபெருமானும் கருணையுடையவர், ஆனால் அவருடைய கருணையிலே கண்டிப்பு இருக்கும். உமையவள் கண்டிப்பில்லாத கருணை உடையவள். ஆகவே அன்னை கேட்டாள், ஐயனே, தொண்டர்தம் பெருமையை உலகறிய செய்ய தாங்கள் எழுந்தருளிய இந்த தலத்திலேயே தங்களுடைய சாநித்தியம் நிலைத்திருக்க வேண்டும்.
மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என வேண்டினாள். அப்படியே வரம் தந்த சிவபெருமான், தேவி நீயும் இங்கே கோவில் கொண்டு வேண்டுவோர்க்கு வேண்டுவன எல்லாம் தரும் கற்பகமாக நிலைத்திருப்பாயாக என அன்னைக்கு கற்பகம் என்ற பெயரை சூட்டினார் இறைவன். அம்மையும் அப்பனுமாய் இன்றைக்கும் மயிலையிலே எழுந்தருளி மனமுருக வேண்டுவோர்க்கு வேண்டியதெல்லாம் அருள் புரிகின்ற அன்னை கற்பகம். இதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருக்கின்றேன். பல பல கஷ்டங்கள் ஏற்படும் போது அன்னை அவளுடைய சன்னதிக்கு செல்வேன். அன்னை கற்பகாம்பாளுடைய சன்னதியிலே பின்புறம் அங்கு அமர்ந்து தியானம் செய்தால் எப்படிப்பட்ட கஷ்டமும் நீங்கும். எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற எத்தனையோ பொருளாதார சங்கடங்கள் எல்லாம் அந்த அன்னை அவளுடைய அந்த கற்பகத்தாயினுடைய கருணையினாலே நீங்க பெற்றிருக்கின்றேன். நான் என்னை பொறுத்தவரை மயிலை என்பது நமக்கெல்லாம் அருள் புரிகின்ற அற்புதமான ஒரு தலம். இந்த கற்பகாம்பாளை நினைத்தாலே நம்முடைய கண்களிலே நீர் சுரக்கும். அப்படிப்பட்ட கருணா சமுத்திரம் அவள். ஆகவே மயிலையை சுற்றி இருக்கின்ற 7 திருக்கோவில்கள், அருமையான கோவில்கள் இருக்கின்றது. அந்த கோவில்களை பற்றி எல்லாமும் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே நாம் பார்ப்போம். விருபாட்சீஸ்வரர், வெள்ளீஸ்வரர், வேங்கீஸ்வரர் என 7 சிவாலயங்கள் மயிலையை சுற்றி இருக்கின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான தலம். மயிலையை நினைப்போர்க்கு சிவபெருமானுடைய அருள், கற்பகத்தாயினுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே கையிலையே மயிலை, மயிலையே கையிலை என்ற அந்த அற்புதமான தலத்தை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் சிவாயா. நன்றி, வணக்கம்.